ஹலோ கைஸ், வெல்கம் டு டேசல் பை ஷில்பா. இன்றைக்கி ஒரு சிம்பிள் ஆர்ச் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கெல்லாம் பீட்ஸ் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணல. இப்போது ஸ்டார்டிங்கில் 2 டைம்ஸ் லாக் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 4 செயின் பண்ணிக்கிறேன். ஃபோர் செயின் வந்து கரெக்டாக லாக் பண்ணிக்கிறேன். லூஸாகவும் இல்லை, ரொம்ப டைட்டாகவும் இல்லை. கரெக்டாக 4 செயின் 2 டைம்ஸ். இப்போது 5 செயின் 1 2 3 4 5 செயின்ஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த 5 செயின்ஸ் எங்கே முடியுதோ அங்கே பார்த்து லாக் பண்ணிக்கிறேன். அகெயின் 1 2 3 4 செயின் பண்ணிவிட்டு லாக். ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணலாம். 3 4 அகெயின் 4 2 3 4 4 செயின்ஸ் வந்து நான் இப்போது 3 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். இங்கே 5 செயின் பிளாக் பண்ணேன் இல்லையா. நெக்ஸ்ட் 4 செயின் வந்து 3 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது 1 2 3 4 5 செயின் பண்ணிவிட்டு அகெயின் 4 செயின் பிளாக்ஸ். 4 பேஸ் லைன் ஃபுல்லாக சேம் ரிப்பீட்டேஷன் தான். ஸ்டார்டிங்கில் 2 டைம்ஸ் மட்டும் 4 செயின் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து 5 செயின் பிளாக் 1, அதை அடுத்தது வந்து 4 செயின்ஸ் பிளாக் 3 டைம்ஸ் பண்ணிக்கணும். டூ 3 4 இப்போது 3 டைம்ஸ் 4 செயின் பிளாக் ஆச்சு. அகெயின் 5 செயின். ஸோ நீங்கள் இப்போ செயின் ஸ்டிச் போடும்போது பேக் சைடு வந்து டர்ன் பண்ணிவிட்டு பார்த்துட்டே இருக்கணும். நீங்கள் எதாவது சுருக்கமாக வந்துச்சுன்னா அகெயின் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் செயின்ஸ் பண்ணிக்கணும். ஸோ சாரீ ஃபுல்லாக இதே மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் காட்டுறேன். ஹலோ கைஸ், இப்போ நான் வந்து ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு செகண்ட் லைன் வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன். ஜாயின் பண்ணிவிட்டு இங்கிட்ட ஒரு 4 செயின்ஸ். இது வந்து குச்சி கட்டுறதுக்காக. இந்த லாக் மேலே ஒரு லாக் பண்ணிக்கிறேன். இப்போ லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் 4 செயின் பிளாக் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போய் 2 டைம்ஸ் லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிவிட்டு ட்ரிபிள் க்ரோஷெட் பண்ணணும். நீடல் மேலே 2 டைம் சுற்றிட்டு நெக்ஸ்ட் 5 செயின் பிளாக் இருக்கு இல்லையா, அதுக்குள்ளே போய் த்ரெட் எடுத்துகிட்டு வந்து 2 லூப்ஸில் ஒரு வாட்டி, அகெயின் 2 லூப்ஸில் ஒரு வாட்டி, அகெயின் 2 லூப்ஸில் ஒரு வாட்டி, அகெயின் நீடல் மேலே 2 டைம்ஸ் த்ரெட்டை சுற்றிட்டு 5 செயினுக்குள்ளே போய் த்ரெட் எடுத்துகிட்டு வந்து 2 லூப்ஸில் ஒரு வாட்டி, 2 லூப்ஸில் ஒரு வாட்டி, அகெயின் 2 லூப்ஸில் ஒரு வாட்டி. இந்த 5 செயின் ஆர்ச் ஃபுல் ஆகிற வரைக்கும் ட்ரிபிள் க்ரோஷெட்ஸ் பண்ணிக்கணும். நான் இங்கே டோட்டலாக 12 ட்ரிபிள் க்ரோஷெட்ஸ் பண்ண போகிறேன். இப்போ 3 ஆயிருக்கு. கொஞ்சம் டைட்டாக இருக்கட்டும், ரொம்ப லூஸாக பண்ணிக்காதீங்க.
இந்த ட்ரிபிள் க்ரோஷெட் கொஞ்சம் நிதானமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீடல் மேலே 2 டைம்ஸ் சுற்றிட்டு 5 செயினுக்குள்ளே போய் த்ரெட் எடுத்துகிட்டு வந்தால் இங்கே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும் உங்களுக்கு. ப்ராக்டிஸ் பண்ண கரெக்டாக வரும். total 12 double crochets. இப்போ 12 double crochets ஆயிடுச்சு. என்னோடய ஆர்ச் வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்குது, லூஸாக எல்லாம் இல்லை, எந்த த்ரெட்டும் வெளியே வரல, கரெக்டாக அந்த ட்ரிபிள் crochet தெரியுது. இப்போது அடுத்த 4 செயினில் போய் 2 டைம்ஸில் லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இங்கேருந்து ஒரு 4 செயின் பண்ணிவிட்டு 4 செயினுக்கு மேலே 4 செயின். இந்த 4 செயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் 4 செயின் லாக் இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே ஒரு லாக். நெக்ஸ்ட் 4 செயினில் வந்து 2 டைம்ஸ் லாக். லாக் பண்ணிவிட்டு இப்போ இங்கேருந்து ட்ரிபிள் க்ராஷெட் நீடல் மேலே 2 டைம்ஸ் சுற்றிட்டு 5 செயின் பிளாக்கில் போய் த்ரெட் எடுத்துகிட்டு வந்து 2 லூப்ஸில் ஒரு வாட்டி, 2 லூப்ஸில் ஒரு வாட்டி, 2 லூப்ஸில் ஒரு வாட்டி, அகைன் நீடல் மேலே 2 டைம்ஸ் சுற்றிட்டு 5 செயின் பிளாக்குள்ளே போய் த்ரெட் எடுத்துகிட்டு வந்து 2 லூப்ஸில் ஒரு வாட்டி, 2 லூப்ஸில் ஒரு வாட்டி, அகைன் 2 லூப்ஸில் இன்னொரு வாட்டி, அகைன் இதே மாதிரி 12 ட்ரிபிள் க்ராஷெட்ஸ் பண்ணணும். இப்போது 12 டபுள் க்ராஷெட்ஸ் ட்ரிபிள் க்ராஷெட்ஸ் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் 4 செயினில் வந்து லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிவிட்டு இங்கேருந்து அகெயின் 4 செயின்ஸ், 4 செயின் வந்து லாக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெப் வந்து இந்த மாதிரி ஆர்ச்சஸ் பண்ணிக்கணும். நான் ஃபுல்லாக ஆர்ச்சஸ் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஹலோ கைஸ், இப்போ நான் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு இது வந்து பல்லு கலர் த்ரெட் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு சேம் 4 செயின் மேலே ஒரு 4 செயின் பண்ணிக்கணும். 2 3 4 செயின் பண்ணிவிட்டு 4 செயின் பண்ணிவிட்டு அந்த லாக் மேலே ஒரு லாக் பண்ணிக்கிறேன். லாக் பண்ணிவிட்டு இங்கேருந்து நீடல் மேலே ஒரு வாட்டி சுற்றிடணும். சுற்றிட்டு இந்த ஃபர்ஸ்ட் செயின் இருக்கும் பாருங்கள், செயின் உள்ள இந்த நீடல் மேலே சுற்றிட்டு இந்த ஃபர்ஸ்ட் கம்பாக இருக்கும் இல்லையா, அதுக்கு மேலே செயின் ஸ்டிச் இருக்கும், அதுக்குள்ளே போய் லாக் பண்ணணும். டபுள் க்ராஷெட்ஸ் பண்ணணும். நீடல் மேலே ஒரு வாட்டி சுற்றிட்டு இந்த செயின் கேப்பில் போய் த்ரெட் எடுத்துகிட்டு வந்து 2 லூப்ஸில் ஒரு வாட்டி, அகெயின் 2 லூப்ஸில் ஒரு வாட்டி, அகெயின் நெக்ஸ்ட் செயினில் டபுள் க்ராஷெட்ஸ்.
உங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருக்குது, இங்கே ரொம்ப இழுக்குது, இது பத்தலைன்னா ஒன்றில் வந்து 2 கூட பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரே செயின் பிளாக்கில் வந்து 2 டைம்ஸ் வந்து டபுள் க்ரோஷெட்ஸ் பண்ணிக்கலாம். அது நல்லாயிருக்கும். இந்த டிசைனுக்கு பீட்ஸ் எல்லாம் எதுவுமே ஆட் பண்ணுறதில்ல. ஃபுல்லாக ப்ளைன். கஸ்டமரை வந்து பீட்ஸ் வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ தான் டிசைன், ரொம்ப சிம்பிள். Again நெக்ஸ்ட் செயின் பிளாக்கில் டபுள் க்ரோஷெட் கொஞ்சம் டைட்டாக பண்ணிக்கிறேன். ரொம்ப நாள் லென்த்தாக இழுக்கல, ஷார்ட்டாக தான் இருக்குது. நீட்டாக ஆர்ச் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகும். எல்லா செயின் பிளாக்லேயும் வந்து நான் 2 டைம்ஸ் வந்து டபுள் க்ரோஷெட்ஸ் பண்ணியிருக்கேன். பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் செயின் லாக் பண்ணியிருப்போம் இல்லையா, இங்கே அதுக்கு மேலே ஒரு லாக் பண்ணிவிட்டு 4 செயின்ஸ் 3 4 செயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் லாக் மேலே ஒரு லாக் பண்ணிவிட்டு இப்போ டைரெக்டாக இங்கேருந்து அகெயின் டபுள் க்ரோஷெட்ஸ் நீடில் மேலே ஒரு வாட்டி சுற்றிட்டு இந்த செயின் கேப்பில் வந்து டபுள் க்ரோஷெட்ஸ். டிசைன் இவ்வளோ தான் சிம்பிளாக, ரொம்ப நல்லா ஃபினிஷிங் நீட்டாக வரும். நான் இதுக்கு வந்து செயின் ஸ்டிச்சிங்கை வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். கைஸ் இப்போ வந்து நான் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு டேசல்ஸ் கட்டியிருக்கேன். நான் வந்து ப்ளூ கலர் வந்து 3 டேசல்ஸு, நேவி ப்ளூ வந்து 3-1-3-1 அந்த மாதிரி கட்டிட்டு போயிருக்கேன். நீங்கள் இந்த டிசைனுக்கு வந்து 600 சார்ஜ் பண்ணால் உங்களுக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.